நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக தகவல்களை நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான தகவல் இது. ஏன்னா பணம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று. பணம் அப்படின்ற பிடிக்காதவங்க யாருமே இல்லை. அதுக்காக ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க, பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் அப்படின்ட்டு. ஆனா அப்பேற்பட்ட பணத்தை நம்மளுடைய மகாலட்சுமியை வீட்டுக்கு கொண்டு வரதுக்காக பலரும் பலவிதமான செயல்களும் செய்வாங்க. அதுல சில ஆன்மீக செயல்களும் செய்வாங்க. இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். ஏன்னா பணவரவு அதிகரிக்கிறதுக்காக இந்த ராசிக்காரர்கள் இந்த வழிபாட்டை செய்யுங்க. சிம்ம ராசி, கும்ப ராசி, ரிஷபம் ராசி மற்றும் விருச்சிகம் ராசி நண்பர்கள் வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று பாலமுருகன் கோவிலுக்கு சென்று வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகர்லே பல அவதாரத்துல தோற்றம் அளிக்கக்கூடிய ஒருவர். அதுலயும் முக்கியமாக பாலமுருகன், சுப்பிரமணியர், பழனி ஆண்டவர், இந்த மாதிரி பல அவதாரத்துல ராஜ அலங்காரத்துல சில சமயம் தோற்றம் கொடுப்பாரு. ஆனா நம்ம இந்த பரிகாரத்துல பாலமுருகன் அவரை தான் வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 ராசியுடைய நண்பர்களும் பாலமுருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டீங்க அப்படின் போது உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிணிகள் நீக்கப்படும் அப்படின்னு ஆன்மீக தகவல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கன்னி ராசி, தனுஷு ராசி, மீனம் மற்றும் மிதுனம் ராசி நண்பர்கள் இவர்கள் புதன் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல சூரிய நாராயணன் அல்லது விநாயகர் இவர்கள் கோவிலுக்கு சென்று வழிபட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம நினைத்த தடைகள், இப்ப நீங்க ஒரு செயலை செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அந்த தடைகள் விலகி கொண்டே போயிட்டு இருக்கும். அந்த தடைகள் சீக்கிரமாவே நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமாக விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபடணும். அதாவது இந்த 4 ராசிக்காரர்கள சூரிய நாராயணன் கோவிலுக்கு என்னால போக முடியாது, ஆனா விநாயகர் கோவிலுக்கு என்னால சென்று வழிபட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அருகம்புல் வாங்கி கொண்டு போய் வழிபட்டீங்க அப்படின்னும் போது உங்களுடைய பணவரவு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக துலாம், மகரம், மேஷம் மற்றும் கடகம் ராசி நண்பர்கள் இவர்களை மட்டும் அதிகமாக தீய சக்திகள் தாக்கும் அப்படின்றதோ ஆன்மீக தகவல சொல்லியிருக்காங்க. ஆனா இதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். வெள்ளி, சனி மற்றும் வியாழன் இந்த கிழமைகள்ல ஏதாவது ஒரு கிழமை முனீஸ்வரர் கோவில் அல்லது 8 அஷ்டலட்சுமி கோவில் சென்று வழிபட்டீங்க அப்படின்னும் உங்களுடைய தீய சக்திகள் உங்களிடம் தாக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியாமலே நம்மள அறியாமலே சில சமயம் இந்த தீய சக்திகள் நம்மள பின்தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த 4 ராசிக்காரர்கள நீங்க வாரந்தோறும் முனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டீங்க அப்படின்னும் போது இந்த தீய சக்திகள் உங்களை அண்டாமல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ராசிக்காரர்களிடம் பணவரவு இன்னும் அதிகரித்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க ஒரு முறை சென்று 8 அஷ்டலட்சுமி கோவில்கள்ல ஏதாவது ஒரு லட்சுமியை நீங்க வேண்டி வழிபட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பணவரவு இன்னும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தடைகள் நீக்கி நீங்க நினைத்த செயல் சிறப்பாவே அதுவும் கூடிய சீக்கிரமாவே நிறைவேறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க.